அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 11/11/2023 முதல் 17/11/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது, நன்மை நிறைந்த வகையாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய், சூரியன், ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன. எனவே நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜெயிப்பதற்காக முதல் அடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் 11/11/2023 முதல் 17/11/2023 வரை எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக கிடைக்க இருக்கிறது, நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயம் அமைய போகிறது, தீபாவளி பண்டிகை இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள் வலுவான மாற்றத்தையும் நல்ல தன்னம்பிக்கையும் வெற்றிக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைய போகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் அவரது நீட்ச வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் நீட்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவரது பகை வீடான சிம்மராசியிலிருந்து விலகி இருப்பது சில விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் புதன் மிக வலுவாக விருச்சிக ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. வித்யாக்காரரும் அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விருச்சிக ராசிக்கு சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் சற்று ஏமாற்றம் அடைவதாக அமைந்தாலும் கூட அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகிறாருங்க. சூரியன் மிக வலுவாக 17ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் நீட்ச நிவர்த்தி பெறுகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீட்ச நிவர்த்தி பெறுவது பல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான விஷயங்கள்ல அலைச்சலும் சிரமமும் குறைந்து எதிர்பாராமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். இந்த தருணத்தில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 16ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வாரத்தின் துவக்கத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இனிமையாக செய்து முடிக்கலாம். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை பூமிகாரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கேது சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதிலும் ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக கேது கொடுக்கிறாருங்க. எதிர்மறையான கற்பனையான கவலைகள் எண்ணங்கள் நீங்கும். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. ராகு மிக வலுவாக மீன ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் சில காரியங்கள்ல எதிர்பாராத நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சிக்கல்கள் விலகுங்க. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். ஜெயிப்பதற்கான பலமான முதலடியை வைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க. சனி முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக, தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிரம்பி கிடைக்கிறது. சந்திரனும் வலுவாக நல்ல நிலையில்தான் சஞ்சரிக்கிறார். பல நன்மைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் நிறைந்து கிடைக்க போகிறது. துலாம், விருச்சகம், மகரம் ஆகிய ராசிகள்ல அவர் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ஜெயிப்பதற்கான அடியை பலமாக வைப்பதற்கான வாய்ப்பையும் சாதுரியத்தையும் மிகுந்து கொடுக்க போகிறாருங்க. உதாரணமாக ஒரு பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பூட்டை திறந்தவுடன் அந்த
பூட்டு பூட்டியிருந்த அறைக்குள் நல்ல பல புதிய வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல பரிசுகள் காத்திருக்கின்றன என்று தெரிந்தவுடனே பலரும் அந்த பூட்டை திறப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். ஒருவர் மிக பலமாக இருக்க வேண்டும் என்று பலம் வாய்ந்த சுத்தியலை வைத்து பூட்டின் மீது அடிக்கிறாருங்க. அந்த பூட்டானது திறப்பதற்குள் பல சிரமப்பட்டு அந்த பூட்டு மிகவும் சேதமடைந்து திறக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்பு கூட உருவாகிறது. அதே சமயம் இந்த பூட்டின் லாக்குகளை திறப்பதற்காக இயந்திரத்தை பயன்படுத்தி திறக்கலாம் என்று முயற்சி செய்யும் போதும் பூட்டு பலமாக சேதமடைகிறது. ஆனால் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கு தொடர்ந்து அந்த நல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஒரு முறை கிடைப்பதும் பாழாகி விடுகின்ற ஒரு தருணமாக மாறிவிடுகிறது. ஆனால் அந்த பூட்டை திறப்பதற்கு சின்ன சாவி, அந்த பூட்டின் டிசைன் வடிவம் எப்படியோ அதை போன்று வடிவமைக்கப்பட்ட சாவியை கொண்டு அதை திறக்கும் போதும் அந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. மீண்டும் அந்த பூட்டு அடைபட்டாலும் கூட உங்களிடம் இருக்கக்கூடிய தனி திறமை என்ற சாவியை கொண்டு மிக கடினமாக இல்லாமல் ஸ்மார்ட்டாக அந்த வாய்ப்பை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே இந்த தருணத்தில் ஜெயிப்பதற்கான பலமான அடியை மிக சாதுரியமாக வைப்பதற்கான வாய்ப்பை சந்திரன் உட்பட பல கிரக நிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகின்றன. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியன், செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் நீட்சி நிவர்த்தி பெறுகிறாருங்க சூரியன். எனவே பல்வேறு விதத்தில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது. குரு வக்ரத்தில் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் வக்ரத்தில் இருக்கக்கூடிய குருவால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதற்கான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு. மன நிறைவுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். மனதிற்கு பிடித்த நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பலன்கள் நல்லபடியில் அமைய போகின்றன. ஏனென்றால் சனி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்திற்குரிய பலனை அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். வியாபாரத்துறையில் பல பாதிப்புகளை சந்தித்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு விறுவிறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்க முடியும். புதிதாக தொழில் துவங்குதல், தொழில் ரீதியான வளர்ச்சிக்காக ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க சனி. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. மோட்சக்காரகருடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கவனம், விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் அவர் ஜென்மராசியில் வீற்றிருப்பதால் எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கருத்துக்களை தெரிவிக்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் அனுகூலமாக இருப்பதால் நல்ல ஒரு வருமானம், புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.